நாம் இப்போ கொடைக்கானலில் இருக்கிற ஸ்டெர்லிங் கொடை வேலி ரிசார்ட்டில் ப்ரிவிலேஜ் சூட்டோட ரூம் டூர் தான் பார்க்க போகிறோம். இது வில்லுப்பட்டிங்கிற கிராமம், லேக்லேருந்து ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. இது என்ட்ரன்ஸே பாருங்கள் எவ்வளோ அழகாக ரம்யமாக இருக்குன்னு. இதுதான் ரிசப்ஷன் ஏரியா. கொஞ்சம் படி ஏறி போனோன்னாக்க லெஃப்டில் ரிசப்ஷன் இருக்குது. 2 கவுண்டர் இருக்குது. இங்கே வெயிட் பண்ணுற இடம். வெளியிலையும் நம்ம உட்காந்து பார்க்கலாம், நல்லாயிருக்கு வியூலாம். இது மாடி ரூமுக்கு போகிற வழி. இங்கேருந்து வெளியில் வந்தோம்னாக்க லெஃப்டில் ஸ்டேர் கேஸு, கான்ஃபரன்ஸ் ஹால், ரெஸ்டாரண்ட் இருக்குது. ரைட் சைடில் போனோன்னா சாப்பிட்ற இடம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஸ்ப்ரெட்டெல்லாம் சூப்பராக இருக்குது. சாலட்ஸு, அப்புறம் சவுத் இண்டியன், நார்த் இண்டியன் தனித்தனியாக வச்சுருக்காங்க. டெசர்ட்டும் நல்லா இருக்குது. ஒரு 2-3 ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் சாப்பிட்ற ஏரியா. இது ஒரு பக்கம். இதே பிரேக்ஃபாஸ்ட்னாக்கா ஜூஸஸ்லாமும் இருக்குது. காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் அண்ட் டின்னர் நம்ம பே பண்ணணும். நான்வெஜ்ஜுக்கு தனியாக ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. ஃபுட்டு டேஸ்ட்லாமும் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு. பாப்படு, சாலட்ஸு எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே ரோட்டி, நான், தோசை இதெல்லாம் சூடாக நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க ரெடியாக. இது இன்னொரு பக்கம், ரெஸ்டாரண்ட்டோட இன்னொரு பக்கம். இங்கெல்லாமும் ரொம்ப அழகாக இருக்குது. வெளியில் வந்தோன்னாக்க ரூம்ஸ் இருக்குது, நார்மல் ரூம்ஸு. இதுலேருந்து வெளியில் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு வியூஸ்லாம். எங்கேருந்து பார்த்தாலும் இங்கே வியூ நல்லாயிருக்கு. கொடை வேலையில் வெயில் இருந்தால் கூட நமக்கு அந்த வெயிலே தெரியலை, கூலாக இருக்குது. ஸ்வெட்டர் இல்லாமல் நம்ம போக முடியாது வெளியில். உள்ளே வந்தோன்னாக்க கான்ஃபரன்ஸ் ஹால், அதுக்கப்புறம் பார்ட்டி ஹால். இந்த பக்கத்தில் இருந்தும் நம்ம வெளியில் வியூஸ் பார்க்கலாம். திரும்ப உள்ளே வந்துட்டு கான்ஃபரன்ஸ் ஹால் பக்கத்தில் நம்ம வெளியில் போனோன்னாக்க பேட்மிண்டன் கோர்ட் இருக்குது. இங்கே தான் நமக்கு ரூம் கொடுத்துருந்தாங்க, ப்ரிவிலேஜ் சூட்டு. 2 பக்கமும் கார்டன் ரொம்ப அழகாக இருந்தது. திரும்பின பக்கம்லாம் க்ரீனரி தான், அவ்வளோ நல்லா இருந்தது. இப்போ ரூம் பார்க்குறதுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி போனோம். இங்கே 2 ரூம் கொடுத்துருந்தாங்க. ஆப்போசிட் சைடில் இன்னொன்று. ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் கீழே இறங்கினோன்னாக்க லெஃப்டில் நம்ம ரூமு. உள்ளே நுழைஞ்சால் லிவிங் ரூம். நல்ல ஸ்பேஷியஸாக இருந்தது. வால் மவுண்டட் டிவி, பெரிய சோஃபா. லெஃப்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிச்சன், மினி கிச்சன். அதுக்கப்புறம் ஒரு வார்ட்ரோப், லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கு. இந்த மினி கிச்சனில் வாட்டர் பாட்டில், காஃபி மக்கு, அப்புறம் காஃபி, டீ எல்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு எலக்ட்ரிக் கெட்டில், பக்கத்துலேயே ஒரு சிங்க் இருக்குது வாஷ் பண்ணிக்கிறதுக்கு. கீழே டஸ்ட்பின், இன்னொரு பக்கம் ரெஃப்ரிஜிரேட்டர்.
ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருந்தது. லிவிங் ரூமோட ரைட் சைடில் ஒரு பெரிய விண்டோ, அது பக்கத்தில் டோர் ஒன்று இருக்குது. அதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டு போனோம்னாக்கா வெளியில் சிட் அவுட். அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த பக்கமும் நம்மளது தான். அது அந்த பெட்ரூம்லேருந்து வரணும், அதுவும் காமிக்கிறேன். லிவிங் ரூம்லேருந்து நேராக போனோம்னாக்க பெட்ரூம். டபுள் காட் ஒன்று இருந்தது. ரொம்ப சூப்பராக கம்ஃபர்டபுளாக இருந்தது அந்த பெட்டு. இங்கே ஒரு டிவி, அப்புறம் ஒரு மிரர், லெஃப்டில் ஒரு வார்ட்ரோப், நல்லா ஸ்பேஷியஸாக நம்ம லக்கேஜெல்லாம் நல்லா வைக்கிற மாதிரி ஃபுல் சைஸ் வார்ட்ரோப் ஒன்று. பக்கத்தில் ஒரு சின்ன விண்டோ, அதை ஓப்பன் பண்ணோன்னாக்கா நம்ம அந்த பேட்மிண்டன் கோர்ட் இங்கேருந்து பார்க்கலாம். லைட்டிங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பக்கம் இன்டர்காம் வச்சுருந்தாங்க. பெரிய விண்டோ ஓப்பன் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதே மாதிரி நிறையா ரூம்ஸ் எல்லாம் சூட்டெல்லாம் இருக்கிறது. வியூவும் ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பக்கத்தில் ஒரு டோரு, இந்த பெட்ரூம்லேருந்து வெளியில் போகிற டோர். அது திறந்துட்டு போனோன்னா அங்கே வந்து ஒரு டீ டேபிள், 3 சேர்லாம் அங்கே போயிருக்கு. இங்கேருந்து அவ்வளோ நல்லா இருந்தது வியூ, சிட் அவுட்லேருந்து பார்த்தீங்கனாலே தெரியும். நல்லா கூலாக இருந்தது. ஸ்வெட்டர் இல்லாமல் இருக்க முடியாதுங்க. அது லிவிங் ரூம்லேருந்து இங்கே வர வழி, அது இந்த பெட்ரூம்லேருந்து வர வழி. இது ஃபுல்லாகவே நமக்கு தான் அந்த இடம். அடுத்தது லிவிங் ரூமுக்கும் பெட்ரூமுக்கும் நடுவில் ரெஸ்ட் ரூம் இருந்தது. ரெஸ்ட் ரூமில் பெரிய மிரர், வாஷ் பேசின் இருக்கிற இடத்துல பெரிய மிரர், வாஷ் பேசின் பக்கத்துலேயே பாடி வாஷ், ஹேண்ட் வாஷ் எல்லாம் இருந்தது. அப்புறம் ஹேண்ட் வாஷ்க்கு லிக்விட் ஹேண்ட் வாஷும் வச்சுருந்தாங்க. ட்ரையர், ஒரு சின்ன டவல், அப்புறம் வெஸ்டர்ன் கமோட், கீழே ஒரு டவல் போட்டிருந்தாங்க ஈரமாகாமல் இருக்கிறதுக்கு. டிஷ்யூ ரோலு, டஸ்ட்பின், அப்புறம் கர்டனுக்கு பக்கத்தில் பாத் ஏரியா, ஹாட் அண்ட் கோல்டு வாட்டர் வர மாதிரி டேப்பு. கண்டிப்பாக இது இங்கே ஹாட் வாட்டர் வேணும் இந்த குளூரில். டவல்லாம் வச்சுருந்தாங்க. பாத்ரூம் நல்ல ட்ரையாக இருந்தது. மேலே எக்ஸாஸ்ட் இருக்கிறதுனால எப்போவுமே ட்ரையாக இருந்தது. அவ்வளோதாங்க. இங்கே நல்ல பார்க்கிங் ஏரியா இருக்குது. அதை தவிர ஆக்டிவிட்டி, டேபிள் டென்னிஸ், ஸ்னூக்கர், சைக்கிளிங், அது மாதிரி பான்ஃபயரும் வீக்லி ஒன்ஸ் இருக்குது. நம்ம கேட்டோம்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு தனியாக பே பண்ணணும். இதெல்லாம் இன்சைடு ரிசார்ட்டில் இருந்த அழகான ஏரியா. ரிசார்ட்குள்ளேயே நம்ம நல்லா சுற்றி பார்க்கலாம். அவ்வளோ நல்லா இருந்தது அந்த லொக்கேஷனே. அவ்வளோதாங்க. தேங்க்யூ.